தோப்பர்ற இதுல என் மூஞ்சி தெரியுது. ஆமாமா. தொடப்ப கட்ட இவ்வளவு பெருசா கீச்சு வச்சிருக்க, பின்னாடி நான் அருவாமனைய வச்சிருக்க, இருக்கிற எல்லா டவுசரையும் கீச்சு வச்சிருக்க. இன்னைக்கு லீவு தானே, 9 மணி போல ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தாதான் நாவா பீ தின்ன கூட உதவாதுமா இந்த பையன். கூட மாட எதனா வேலை செய்யுதுங்களா பாரு, போய் அந்த ஃபேனை தொட. சும்மா ஏதாச்சும் கத்தின்னு. மாமா அங்க பாரு. ஏ ஒடுக்கி, ஏற்கனவே வீடு விளங்குது, இதுல கண்ணத்துல வேற கை வச்சுக்கோ, விளங்கிடும். காலையில இருந்து நைட் வரைக்கும் டிவியே கெதின்னு கிடக்குதுமா இது. நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி இரு, அவங்க எல்லாம் என் மூஞ்சில வந்து காரி துப்புட்டோம். நீ மூடு மா, எதுக்குமா சும்மா கத்திட்டே இருக்க? வாய பத்தியா இதுக்கு, இதெல்லாம் அவன் புருஷ வீட்டுக்கு போவல, அங்க வச்சுக்கோ, இங்க வச்சுக்கினா கிழிச்சிருமா வாய. டா வீடு போயிட்டு. ஏய் பார்வதி, கொஞ்சம் காஃபி போடு. எப்பா உன் பிள்ளைங்க பண்ற கொடுமை பத்தாதுன்னு நீ வேற வந்துட்ட, டீ போடு காஃபி போடுன்னு. எனக்குன்னா 10 கையா இருக்குதே. இப்ப எது கத்துற? காஃபி தானே கேட்டேன். மாடா மனுஷனா நானு, இந்த வேலை வாங்குறீங்க? ரொம்ப பேசினா பல்ல பெத்துருவேன். சீ, வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன், வீட்டு வேலைக்காரியா நானு. நான்லாம் இல்லைன்னா தான் யாரும் உங்களுக்கு தெரியும். நான் வாழும் வாழ்வே